Hi everyone. இந்த வீடியோல ஒரு boolean expression கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு எப்படி logic diagram draw பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறீங்க. நான் இங்க சிம்பிளான ஒரு boolean expression எடுத்திருக்கேன். இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம logical function னு சொல்லலாம். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு எப்படி logic diagram draw பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடுச்சுனாலே இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்க எந்த எக்ஸ்பிரஷனுக்கு வேணாலும் logic diagram draw பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து லாஜிக் டயக்ராம் டிரா பண்ண சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது இந்த எக்ஸ்பிரஷன்ல எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 வேரியபிள்ஸ் இருக்கு, எக்ஸ் ஒய் இசட். அப்படின்னா என்ன மீனிங்னா நீங்க வரைய போற லாஜிக் டயக்ராம்க்கு 3 இன்புட்ஸ் இருக்கு. என்னென்ன இன்புட்ஸ்னா எக்ஸ் ஒய் இசட். அடுத்ததான் நீங்க பார்க்க வேண்டியது என்னென்ன கேட்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல பிளஸ் சிம்பிள் இருக்கு, அப்போ ஆர் கேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க காம்ப்ளிமெண்ட் இருக்கு, நாட் கேட் யூஸ் பண்ணணும். இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, அதாவது அண்ட் ஆப்ரேஷன், அப்போ நம்ம அண்ட் கேட் யூஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு எப்படி லாஜிக் டயக்ராம் டிரா பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3 இன்புட்ஸ் இருக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இன்புட்ஸை நம்ம செப்பரேட்டா எடுத்துக்க போறோம். எக்ஸ் அப்படின்ற ஒரு இன்புட் இருக்கு, நெக்ஸ்ட் y அப்படின்ற ஒரு இன்புட் இருக்கு, அடுத்தது z அப்படின்ற ஒரு இன்புட் இருக்கு. இப்போ இதுல x y இது ரெண்டுத்துக்குமே நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. இந்த 3 டேர்ம்லயுமே பாத்தீங்கன்னா z-க்கு காம்ப்ளிமெண்ட் இல்லை. அப்போ இந்த 2 இன்புட்க்கு மட்டும் நான் என்ன பண்றேன், நாட் கேட் டிரா பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு டேர்ம்கான டயக்ராமை டிரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம்கான இது டேர்ம் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கான டயக்ராம் நம்ம டிரா பண்ணலாம். இப்போ இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் பார் ஒய் பார் இசட் இந்த மூணுத்தையும் அண்ட் ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க. அப்போ இது எக்ஸ்னா இந்த நாட் கேட்டோட அவுட்புட்ல இருக்கிறது எக்ஸ் பார், இந்த இன்புட் ஒய்னா இந்த நாட் கேட்டோட அவுட்புட்ல இருக்கிறது ஒய் பார். அப்போ நான் என்ன பண்றேன், இந்த அவுட்புட் எடுத்துட்டு வரேன், நெக்ஸ்ட் ஒய் பார் எடுத்துட்டு வரேன், அடுத்தது இசட். இப்போ இந்த இசட்ல இருந்து நான் ஒரு இன்புட் எடுத்துட்டு வரேன். இந்த மூணுத்துக்கும் நம்ம என்ன பண்றோம், ஒரு அண்ட் கேட்டை கனெக்ட் பண்றோம். பிகாஸ் இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா என்ன மீனிங்னா இங்க டாட் இருக்கிறதா அர்த்தம், அப்படின்னா அண்ட் ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த மூணுத்துக்கும் நான் ஒரு அண்ட் கேட் டிரா பண்ணிட்டேன். இப்போ இதோட அவுட்புட் என்னவா இருக்கும்னா எக்ஸ் பார் ஒய் பார் இசட்டா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த டேர்ம்க்கு நம்ம டிரா பண்ண போறோம். இப்போ இந்த டேர்ம்ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க, எக்ஸ் பார் ஒய் இசட் இருக்கு. எக்ஸ் பார் சொல்லும் போது இந்த இடத்துல இருந்து நம்ம எடுக்கிறோம் எக்ஸ் பார், அதாவது நாட் கேட்டோட அவுட்புட்ல இருந்து நம்ம எடுக்கிறோம். அடுத்தது ஒய்ல இருந்து எடுக்கிறோம். ஒய்னா இங்க இன்புட் சைட்லயே நம்ம எடுத்துடணும், நாட் கேட்டுக்கு முன்னாடியே எடுத்துடணும். அடுத்தது இசட், இசட்ல இருந்து நம்ம ஒரு லைன் எடுக்கிறோம், எடுத்து இதுக்கு நம்ம அண்ட் ஆப்ரேஷன் பண்றோம். அப்ப நான் இங்க ஒரு அண்ட் கேட் டிரா பண்ணிக்கிறேன். தேர்டா இருக்க இந்த டேர்ம் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் பார். ஸோ எக்ஸ்னா நான் இங்க இருந்து எடுக்கணும், அப்போ இங்க இருந்து நான் ஒரு இன்புட் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒய் பார், ஒய் பார்னா இந்த இடத்துல இருந்து நம்ம எடுக்கணும். இதை நம்ம ஒரு அண்ட் கேட் போட்டு கனெக்ட் பண்றோம். இப்போ இதோட அவுட்புட் என்னவா இருக்கும்னா எக்ஸ் ஒய் பாரா இருக்கும், இதோட அவுட்புட் எக்ஸ் பார் ஒய் இசட்டா இருக்கும். இப்போ இந்த 3 டேர்மே நம்ம என்ன பண்றோம், ஆர் ஆப்ரேஷன் பண்றோம். அப்போ இந்த 3 அவுட்புட்டையும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஆர் கேட்ல கனெக்ட் பண்ணணும். இந்த அவுட்புட் தான் எஃப். இப்படிதான் நீங்க ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்கன்னா அதுக்கு லாஜிக் டயக்ராம் டிரா பண்ணணும். இதே எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம வேற மாதிரியும் டயக்ராம் டிரா பண்ணலாம். இந்த லைனை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இதுல இருந்து ஒரு நாட் கேட்டை கனெக்ட் பண்றேன்.
இந்த லைனை எக்ஸ் பார்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒய்க்கும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இது ஒய், இதுல இருந்து நான் ஒரு நாட் கேட் போட்டு எடுத்துட்டு இந்த லைனை ஒய் பார்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இசட். இசட் நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணல, அதனால நான் வெறும் இசட் மட்டும் எடுக்கிறேன். ஒரு நாட் கேட் போட்டு ஒரு லைன் எடுக்கல. இப்போ இதுல இருந்து நம்ம ரொம்ப ஈஸியா டிரா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த டேர்முக்கு எக்ஸ் பார், நெக்ஸ்ட் ஒய் பார், அடுத்தது இசட். இங்க இருந்து ஒரு அவுட்புட் எடுக்கிறேன். இப்போ இந்த மூணுத்துக்கும் நம்ம ஒரு இண்டிகேட்டர் டிரா பண்ணிக்கிறோம். அடுத்த டேர்ம்ல எக்ஸ் பார் இருக்கு, அப்போ இதுல இருந்து நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒய், அப்போ இந்த இடத்துல இருந்து வரும். நெக்ஸ்ட் இசட், இப்போ இந்த இடத்துல நான் ஒரு இண்டிகேட்டர் டிரா பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த மூணாவது டேர்முக்கு நம்ம டிரா பண்ண போறோம். மூணாவது டேர்முக்கு என்ன எக்ஸ்பிரஷன் இருக்குன்னா எக்ஸ் ஒய் பார். இங்க இருந்து நான் ஒரு அவுட்புட் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒய் பார்ல இருந்து எடுத்துக்கிறேன். அப்போ இந்த லைன்ல இருந்து ஒரு அவுட்புட் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்துக்கும் ஒரு அண்டிகேட் போட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலா இந்த மூணுத்தையும் எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஒரு ஆர் கேட்ல கனெக்ட் பண்ணணும். இது அவுட்புட் எஃப். ஸோ எந்த டயக்ராம் வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் டிரா பண்ண டயக்ராமும் ஃபாலோ பண்ணலாம், இல்லை இந்த மாதிரியான ஒரு டயக்ராமும் ஃபாலோ பண்ணலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.